கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த துயரமான இந்த நேரத்திலே நம்முடைய திருத்தந்தை அவர்கள் இறந்த இந்த தருணத்திலே நமக்கு மனவேதனையோடு நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம். 2022 ஆண்டு நவம்பர் மாதம் பஹ்ரைன் தேசத்துக்கு வருகின்ற போது நாங்கள் 20 தந்தையர்கள் அவருடன் கலந்து உரையாடுவதற்காக அழைக்கப்பட்டிருந்தோம். எங்களுடைய அந்த ஆலயத்தினுடைய ஒரு தனிமைப்பட்ட பகுதியிலே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எங்களை சந்தித்தார். நாங்கள் இந்த கடைக்கோடியிலே எங்களுடைய பணிகளை நாங்கள் சரியாக செய்து கொண்டிருந்தோம். அவருடன் அந்த கலந்து உரையாடலிலே நாங்கள் ஈடுபட்ட அந்த 10 நிமிடம் எங்களை அறியாமலே அவருடைய அந்த பேச்சாற்றல் எங்களை ஊக்கப்படுத்தியது. அவருடைய அந்த வல்லமை எங்களை அறியாமலே நாங்கள் அவரிடமிருந்து நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம். அதனால்தான் நாங்கள் அந்த கடைக்கோடி தேசத்திலே பல்வேறு இடத்திலே தனித்தனியாக பணி செய்து கொண்டிருந்த அந்த தருணத்திலே அவருடன் உரையாடிய அந்த தருணம் இப்பொழுது கண் முன்பாக எங்களுக்கு தெரிகின்றது. அவரிடம் வந்த ஒவ்வொரு வார்த்தையும் எங்களை ஊக்கப்படுத்தியது. அவரிடம் நாங்கள் பெற்ற அந்த ஆசீர்வாதம், இந்த உலகத்துக்கெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொன்ன அந்த விவிலியத்தினுடைய கோட்பாடு தான் எங்களுடைய மனக்கண்களிலே தோன்றியது, இதயத்திலிருந்து வெளிப்படுத்தியது. எனவே அன்பார்ந்தவர்களே, அந்த திருத்தந்தையினுடைய அந்த இரங்கல் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த துயரமான நேரத்திலே அவரை விட்டு பிரிந்து வாழக்கூடிய நம் அனைவரையும் இறைவன் நிறைவாக நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், இறந்த திருத்தந்தை அவர்களுக்கு இறைவன் நித்திய இளைப்பாற்றியை தர வேண்டும் என்று சிறப்பாக ஜெபிக்கின்றோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களிடம் விளங்கிய அந்த உன்னதமான ஒரு கொடை என்று சொல்லுகின்ற போது, அவருடன் யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் ஒரு நேர்மறையான சிந்தனை கொண்டவர்களாக மாற்றப்படுகின்றோம். அதனால்தான் அவர் எங்கு சென்றாலும் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவராக, சமாதானம் எங்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, பெண்கள் எல்லா துறைகளிலும் செயல்பட வேண்டும் என்பதற்காக அவர் உத்வேகத்துடன் செயல்பட்டார். குறிப்பாக இந்த தருணத்திலே பார்க்கின்ற போது எல்லா மதமும் ஒன்றாக இறைவனை தொழ வேண்டும் என்பதற்காக எங்கெல்லாம் அவர்கள் பயணம் மேற்கொள்கிறார்களோ அங்கெல்லாம் எல்லா மதத்தினரையும் அணைத்து வரவழைத்து அரவணைத்து அவர்களுடன் கலந்துரையாடி தொடர்ந்து இறைவனுடைய சித்தாந்தம் இந்த மண்ணகத்திலே விளங்குவதற்கு நாம் அனைவருமே கருவியாக திகழ வேண்டும் என்று நம்மிடமிருந்து கேட்டுக்கொள்கின்றார். மேலுமாக அவர் மிக ஒரு 5 முக்கியமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். முதலிலே பார்க்கின்ற போது, எல்லா மதமும் இணைந்து செயல்படுகின்ற போது நாம் இறைவனை அடைய முடியும், நாம் அனைவருமே சகோதர சகோதரிகளாக இருக்க வேண்டும் என்பதை நம்மிடம் அழைப்பாக ஏற்றுக்கொண்டார். மேலுமாக அவர் எங்கெல்லாம் இந்த போர் நடக்கிறதோ முதலாக அதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பராக இருக்கின்றார். எனவே தான் இன்றளவும் பார்க்கின்ற போது அவர் இந்த நோயினால் பாதிக்கப்படுவதற்கு முன்பு வரையிலும் அவர் எங்கெல்லாம் இந்த போர் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதோ முதலிலே ஒரு குரலை கொடுக்கக்கூடியவராக நமது திருத்தந்தை விளங்கினார். மேலுமாக அவர் பெண்கள் அனைத்து துறைகளிலும் செயல்பட வேண்டும், பெண்களுக்கு எதிராக வரக்கூடிய எல்லா தீமைகளையும் போக்கக்கூடியவராக அவர் இருக்கின்றார். மேலமாக இந்த பெண்கள் எல்லா விதத்திலும் ஈடுபட வேண்டும் என்பதற்காக இந்த திருச்சபையிலே பல்வேறு நிகழ்வுகளை பார்க்கின்றோம். நம்ம திருத்தந்தை இருக்கக்கூடிய அந்த பேராலயத்திலே உதவியாளராக ஒரு பெண்ணை நியமித்ததை நாம் அறிவோம். மேலுமாக பார்க்கின்ற போது கல்ஃப் தேசத்திலே நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும், இங்கு உள்ள மக்களை மதித்து நாம் இறைவனை வழிபட வேண்டும், இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட வேண்டும் என்று நம்மை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, அவருடைய மிக முக்கியமான ஒரு படிப்பினை என்னவென்றால், நாம் அனைவரும் எல்லாரையும் இணைக்கக்கூடிய பாலமாக இருந்து செயல்பட வேண்டும் என்று நம்மை அழைக்கின்றார். எனவே தான் இந்த நாட்களிலே பார்க்கின்ற போது தூய சிசிஆரை போல நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் ஒரு மனது படைத்தவராக இருக்கின்றார். அந்த சிசிஆர்
திருச்சபையிலே நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தார். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த உலகத்திலே நிறைய மாற்றங்கள் வர வேண்டும், நோயில்லாத வாழ்வு வேண்டும், போர் இல்லாத உலகு வேண்டும், சமாதானம் எங்கும் கடைபிடிக்கப்பட வேண்டும், எல்லா மக்களும் இறைவனுடைய சகோதர சகோதரிகள் நண்பர்கள் என்று எல்லாரையும் கண்டு பாவிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே அவர் நமக்கு ஆசீர்வாதங்களை அபரிவிதமாக கொடுத்திருக்கின்றார். அவருக்காக நாம் நம்மை இந்த நேரத்திலே நன்றியோடு நினைத்து பார்ப்போம். இறைவன் அவருக்கு நிறைவான ஆசீர்வாதங்களையும் அவர் நித்திய இளைப்பாற்றியை அடைய வேண்டும் என்று சிறப்பாக ஜெபிக்கின்றோம். மேலுமாக அவருடைய இழப்பால் வருந்தக்கூடிய நம் அனைவரையும் இறைவன் தானே தேர்த்த வேண்டும் என்று சிறப்பான விதத்திலே நாம் அவருக்காக ஜெபிப்போம். இறைவன் நம் அனைவரையும் இணைத்து காப்பார் என்ற உறுதியோடு அவருக்காக நாம் நம்முடைய ஜெபத்தை காணிக்கையாக்குவோம்.